மன்னர் கிருஷ்ணதேவராயரின் அரசவையில் எப்போதும் கலகலப்பாக இருக்கும் தெனாலிராமன் அன்று மட்டும் மிகுந்த சோகத்துடன் அமர்ந்திருக்கிறான். தெனாலிராமன் சோகத்துடன் இருப்பதை பார்த்த மன்னர் தெனாலிராமனை அழைத்து, தெனாலிராமா, எங்கள் அனைவரையும் மகிழ்வித்து மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளும் நீ இன்று ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்கிறார். உடனே தெனாலிராமன் மன்னரை பார்த்து, மன்னர் பெருமானே, எனக்கு வரக்கூடாத மிகப்பெரிய வியாதி ஒன்று வந்திருக்கிறது. இந்த வியாதியை குணப்படுத்தவே முடியாது. ஆகையால் இன்னும் ஒரு வாரத்தில் நான் இறந்து விடுவேன் என்று எங்களது குடும்ப வைத்தியர் சொல்லிவிட்டார். நான் இறந்த பிறகு எனது மனைவியும் மகனும் என்ன ஆவார்கள் என்ற மனவேதனையில் நான் துடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறான். தெனாலிராமன் சொன்னதை கேட்ட மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனை பார்த்து, தெனாலிராமா, எல்லா வியாதிக்கும் கண்டிப்பாக மருந்து இருக்கும். அந்த மருந்தை அனுபவமிக்க வைத்தியர்கள் கொடுக்கும் போது கண்டிப்பாக உனது நோய் குணமாகிவிடும். ஆகையால் கவலைப்படாதே. ஒருவேளை உனது வியாதி குணமாகாமல் உனக்கு ஏதாவது ஆகிவிட்டால் உனது குடும்பத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். எந்த ஒரு சூழலிலும் உனது குடும்பத்தை நான் கைவிட்டு விட மாட்டேன். ஆகையால் நீ கவலைப்படாதே என்று சொல்லி ஆறுதல் சொல்கிறார். உடனே தெனாலிராமன் மன்னரை பார்த்து, மன்னர் பெருமானே, நம்மை விட மேலான நிலையில் இருப்பவர்கள் கொடுக்கும் வாக்குகளை எப்போதும் நம்பக்கூடாது என்று நமது முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நானோ சாதாரண குடிமகன், நீங்களோ இந்த நாட்டின் அரசன். நீங்கள் கொடுக்கும் வாக்குறுதிகளை நான் எப்படி நம்புவது என்று கேட்கிறான். இதை கேட்ட மன்னர் தெனாலிராமனை பார்த்து, தெனாலிராமா, உன்னை பொறுத்தவரை நீ இந்த நாட்டின் சாதாரண குடிமகனாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை எனது உள்ளத்தில் நான் உனக்கு மிக உயர்ந்த இடத்தை கொடுத்திருக்கிறேன். ஆகையால் எனது உயிர் உள்ளவரை உனது குடும்பத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நான் தாராளமாக செய்வேன். அதனால் உனது குடும்பத்தை நினைத்து நீ வருத்தப்படாதே என்று சொல்லி நிறைய சத்துள்ள பழங்களையும் தெனாலிராமனுக்கு மன்னர் கொடுத்து அனுப்புகிறார். பழங்களை வாங்கி சென்ற தெனாலிராமன் அதன் பிறகு அரண்மனைக்கு வரவே இல்லை. தெனாலிராமன் இறந்து விட்டான் என்ற செய்தி மட்டுமே மன்னருக்கு வருகிறது. தெனாலிராமன் இறந்த செய்தியை கேட்டு மன்னர் மிகவும் உடைந்து போகிறார். நாம் வாக்கு கொடுத்தபடி தெனாலிராமனின் குடும்பத்திற்கு மாதம் 30 பொற்காசுகள் அரண்மனையில் இருந்து வழங்கப்படும் என்றும் மன்னர் ஆணையிடுகிறார். அப்போது தெனாலிராமனை பிடிக்காத அமைச்சர்கள் சிலர் மன்னரை பார்த்து, மன்னர் பெருமானே, தெனாலிராமன் குடும்பத்திற்கு நாம் கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும் என்பதில் இங்கு யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தெனாலிராமன் ஏற்கனவே உங்களிடம் தேவைக்கு அதிகமாகவே பொற்காசுகளை பரிசாக வாங்கி இருக்கிறான். அந்த பொற்காசுகள் அனைத்துமே அவனது வீட்டில் மலை போல் குவிந்து கிடக்கும். இதனால் அவனது குடும்பத்தில் வறுமை ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது பண நெருக்கடியே இல்லாத ஒருவருக்கு நாம் உதவிகளை செய்து மக்களுடைய வரிப்பணத்தை வீணாக்க வேண்டுமா என்று கேள்வி எழுப்புகிறார்கள். அமைச்சர்களின் கேள்வி மன்னரை யோசிக்க வைத்தாலும் தெனாலிராமனுக்கு நான் வாக்கு கொடுத்து விட்டேன். அந்த வாக்கை மீறுவது மன்னருக்கு அழகல்ல. ஆகையால் நாம் ஏதாவது உதவிகளை செய்தே ஆக வேண்டும் என்று சொல்கிறார். அப்போது அந்த அமைச்சர்கள் மன்னரை பார்த்து, மன்னர் பெருமானே, அப்படி என்றால் தெனாலிராமனுடைய வீட்டில் இருக்கும் பணப்பெட்டியை சோதனை போட்டால் அவன் எவ்வளவு பொற்காசுகளை சேர்த்து வைத்திருக்கிறான் என்பது நமக்கு தெரிந்துவிடும். அந்த பொற்காசுகள் அவனுடைய குடும்ப தேவைக்கு போதுமானதாக இருக்கும் பட்சத்தில் நாம் அவனுக்கு உதவி செய்ய வேண்டாம். ஒருவேளை அந்த பொற்காசுகள் அவனது குடும்ப தேவையை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இல்லாமல் போனால் நாம் அவனுக்கு கண்டிப்பாக உதவி செய்யலாம் என்று ஆலோசனை சொல்கிறார்கள். அமைச்சர்களின் ஆலோசனையை கேட்ட மன்னர் கிருஷ்ணதேவராயர் தனது படை வீரர்கள் 2 அனுப்பி தெனாலிராமனுடைய வீட்டில் இருக்கும் பணப்பெட்டியை தூக்கி கொண்டு வாருங்கள் என்று ஆணையிடுகிறார். உடனே தெனாலிராமனுடைய வீட்டுக்கு சென்ற படை வீரர்கள் அவனது வீட்டில் இருக்கும் பணப்பெட்டியை தூக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் தெனாலிராமன் வைத்திருக்கும் பணப்பெட்டி மிகவும் பெரியதாகவும் கனமாகவும் இருந்ததால் 2 வீரர்களால் அந்த பணப்பெட்டியை தூக்க முடியவில்லை. இதனால் அந்த வீரர்கள் மன்னரை சந்தித்து, மன்னர் பெருமானே, தெனாலிராமனுடைய பணப்பெட்டி மிக பெரியதாக இருக்கிறது. ஆகையால் 10 வீரர்கள் சென்றால் மட்டுமே அந்த பணப்பெட்டியை இங்கு தூக்கி கொண்டு வர முடியும் என்று சொல்கிறார்கள். உடனே மன்னர் கிருஷ்ணதேவராயர் 10 வீரர்களை தெனாலிராமனுடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். அந்த வீரர்கள் தெனாலிராமனுடைய பணப்பெட்டியை மிகுந்த சிரமப்பட்டு தூக்கி கொண்டு வருகிறார்கள். அரசவைக்கு கொண்டு வரப்பட்ட அந்த மிகப்பெரிய பணப்பெட்டியை பார்த்து மன்னர் ஆச்சரியப்பட்டு நிற்கிறார். அங்கிருக்கும் அமைச்சர்கள் பிரம்மாண்டமான பணப்பெட்டியை பார்த்து வாயடைத்து போய் நிற்கிறார்கள். உடனே அந்த அமைச்சர்களில் ஒருவர் மன்னரை பார்த்து, மன்னா, நமது கஜானாவில் கூட இவ்வளவு பெரிய பணப்பெட்டி இருக்காது. இந்த பணப்பெட்டியை பார்க்கும்போது தெனாலிராமன் இதற்குள் நிறைய செல்வத்தை சேர்த்து வைத்திருக்கிறான் என்று தோன்றுகிறது. ஆகையால் உடனடியாக பணப்பெட்டியை திறந்து பார்க்க ஆணையிடுங்கள் என்று வேண்டுகோள் வைக்கிறார்கள்.
மன்னருக்கும் தெனாலிராமனுடைய பணப்பெட்டியில் எவ்வளவு பொற்காசுகள் இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு ஆர்வமாக இருந்ததால் அந்த பணப்பெட்டியை திறப்பதற்கு மன்னர் ஆணையிடுகிறார். உடனே அந்த பெட்டியை தூக்கி வந்த 10 வீரர்களும் ஒன்று சேர்ந்து அந்த பணப்பெட்டியை திறப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அந்த பெட்டியில் போடப்பட்டிருந்த பூட்டு மிகவும் பாதுகாப்பாக தயாரிக்கப்பட்டிருந்ததால் நீண்ட போராட்டத்திற்கு பிறகே அவர்களால் பெட்டியை திறக்க முடிகிறது. பெட்டியை திறந்த அடுத்த நொடியே மன்னர் தனது அரியணையில் இருந்து இறங்கி பெட்டியை நோக்கி வருகிறார். அவையில் இருந்த அமைச்சர்களும் அந்த பணப்பெட்டியை நோக்கி வேகமாக ஓடி வருகிறார்கள். ஆனால் அந்த சமயத்தில் அந்த பணப்பெட்டிக்குள் இருந்து தெனாலிராமன் எழுந்து நிற்கிறான். இறந்து விட்டதாக சொல்லப்பட்ட தெனாலிராமன் உயிரோடு பெட்டிக்குள் எழுந்து நிற்பதை பார்த்து மன்னர் அதிர்ச்சி அடைந்து போகிறார். அப்போது தெனாலிராமன் மன்னரை பார்த்து, மன்னர் பெருமானே, நாட்டை ஆள்பவர்கள் கொடுக்கும் வாக்குறுதிகளை எப்போதும் நம்பக்கூடாது என்று நமது முன்னோர்கள் சொன்னது உண்மையாகிவிட்டது அல்லவா என்று கேட்டு மன்னரை பார்த்து சிரிக்கிறான். அப்போது மன்னர் தெனாலிராமனை பார்த்து, அப்படி என்றால் நீ இன்னும் சாகவில்லையா என்று கேட்கிறார். உடனே தெனாலிராமன் மன்னரிடம், உங்களை போன்ற ஒருவரை நம்பி எனது குடும்பத்தை விட்டுவிட்டு நான் எப்படி சாக முடியும் என்று சொல்லி மன்னரை பார்த்து மறுபடியும் சிரிக்கிறான். தெனாலிராமன் சொன்னதை கேட்டு மன்னர் அவமானத்தால் தலைகுனிகிறார். அங்கிருந்த அமைச்சர்களும் தெனாலிராமன் முன்னால் தலை குனிந்து நிற்கிறார்கள்.